புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு பிரச்சாரத்தில் இறங்கியுள்ள பாஜக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்களை மக்களிடம் வாக்கு கேட்டு வருகின்றனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மகராஜ பாண்டி. பாஜகவுடைய அந்த போஸ்டர்ல எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெற்று இருக்கு. அவங்களுடைய பிரச்சார திட்டம் பற்றி விரிவான தகவல்கள் என்ன? நிச்சயமாக புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுகவுடன் இணைந்து பாஜக தேர்தலை சந்தித்தது. பின்னர் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகியுள்ளது. தற்போது வரவுள்ள மக்களவை தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட இருக்கிறது. புதுச்சேரி தொகுதியில் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக போட்டியிடுவது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வேட்பாளர் தேர்வு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்துக்கு வந்த பிரதமர் மோடி தனது பேச்சின் போது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா பற்றி பேசிய வாசகங்கள் அடங்கியவுடன் புகைப்படங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை புதுச்சேரி பாஜக தற்போது முன்வைத்து சமூக வலைதளத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறது. இதில் பிரதமர் மோடி மற்றும் புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமி ஆகியோரின் படங்களும் இடப்பட்டிருக்கிறது. அது புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தேர்வில் தொடர்ந்து குழப்பம்தான் நீடித்து வருகிறது. வேட்பாளர் யார் என்று இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை எம்ஜிஆர் போல் சித்தரித்து பாஜகவினர் இன்று சமூக வலைதளங்களை பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இது ஒரு புதுச்சேரியில ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்களிடையே ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பிரச்சார படத்துல பிரதமர் மோடி, புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமி மற்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெற்றுள்ளனர். வேட்பாளர் யார் என்று தெரியாத நிலையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும், அவரை மத்திய அமைச்சர் ஆக்குவோம் என்ற வாசகம் முகநூல் உள்ளிட்ட இணையத்தில் பாஜக ஒரு விளம்பரம் செய்து வருவது இரு கட்சிகளிடையே ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையில் இன்று புதுச்சேரி மாநிலத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதல்வர் ரெங்கசாமி தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய முதல்வர் ரெங்கசாமி புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாஜக போட்டியிடுவது என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் பாஜக தான் போட்டியிடுகிறது. பாஜக கட்சி தனது வேட்பாளர்களை முறைப்படி அறிவிக்கும். புதுச்சேரி பிரச்சாரத்துக்கு பிரதமர் மோடி வருவார் என்று அவர் தெரிவித்தார். அதாவது புதுச்சேரியில பாஜகவுக்கு வாக்கு வங்கி மிக குறைவாகவே இருக்கிறது. அதிமுக என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுடன் சேர்ந்து போட்டியிட்டால்தான் பாஜக 6 சட்டமன்ற உறுப்பினர்களை புதுச்சேரியில் வந்தது. தற்போது அதிமுக தனித்து போட்டியிடுவதால் தனக்கு வாக்குகள் சுத்தமா கிடைக்காது என்பதால் தற்போது அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்களை முகநூலில் போட்டு பாஜக ஒரு பிரச்சாரம் செய்து வருவதாக அக்கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இது அதிமுக தொண்டர்களிடம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு அவர்கள் பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்கள் ஒரு சமூக வலைதளத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மகராஜ பாண்டி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.